சார் நான் குழந்தை வாழ்க்கை பேரு ஸ்கூல் போயிட்டு சரி வா. வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இவரோட குழந்தை அரசு மருத்துவமனையில சரியாக ட்ரீட்மெண்ட் அளிக்காம தவறுதலாக இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த குழந்தைக்கு இன்னைக்கு கால் அகற்றப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஒரு காவல் அதிகாரி குழந்தைக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு எந்த நிலைமை இருக்கும்? இதை கேட்க போன அந்த காவல் அதிகாரிக்கு திமுக கேடுகிட்ட திமுக அவங்க சைடுல சரியான தீர்வு கொடுக்கல. பக்கத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற காவல் அதிகாரிகள் இவருக்கு சப்போர்ட் பண்ணல. இவரை போய் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி உண்மையான காவல் அதிகாரிகள் நம்ம உண்மையாக சப்போர்ட் பண்ணி பேசலனா நம்மள மனுஷனா இருக்கிறது வேஸ்ட்னு சொல்றேன். கேடுகிட்ட காவல் அதிகாரிகள் எவ்வளவு பேர் கெட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்றோமே தவிர இந்த மாதிரி உண்மையான காவல் அதிகாரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. பல கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேச சொல்லுங்க. எதுக்கு பேசுறாங்க போனது வந்ததுலாம் இந்த மாதிரி அதிகாரிகள் நம்ம பேசணும்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்றேன். ஏன்னா இவரோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுல அக்யூஸ் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அக்யூஸ் ஒரு குற்றவாளிய சட்டசபைக்குள்ள வச்சு அழகு பாக்குற திராவிட மடங்குறாங்க. நடந்த விஷயம் தான் தெரியும். எப்படி உள்ள அழகு பாக்குற குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமின்றோமா? என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போடுறா திராவிட மாடல் மருத்துவம். நீ என்ன தடுக்கிறீங்க எல்லாமே தெரியுங்க. நானா சொல்ல வரேன், நீ பெண் குழந்தை நல்லா புரிஞ்சு நான் அடங்கி போறேன், மிஞ்சி போறேன். இந்த திராவிட மாடல் இதுக்கு சார் பதில் சொல்ல போகுது. இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற மாட்டார். தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை பதிவு இருக்கு. தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பொருளாதாரம் எல்லாமே சீரஞ்சிருக்கு. சந்தோஷத்துக்கு எல்லாமே என் குழந்தை வாழ்க்கையும் போயிடுச்சு. 5 வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டில் வரலாற்று இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க. தனித்த காவல் அதிகாரிகள் எல்லாருமே நடவடிக்கை வேணும்.